ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயத்துக்கு ஆல்ரெடி ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. நம்ம முன்னோர்கள் காலையில வெறும் வயித்துல பழைய சோறு கஞ்சி எடுத்துக்கிட்டு கூட 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த காலம் தொட்டே எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மருத்துவரா நான் உணரக்கூடிய ஒரு விஷயம், அவங்க செய்த விஷயங்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமானது தான் அப்படிங்கிறது தான். உடல்ல எந்த பகுதியில ரணங்கள் இருந்தாலும், புண் இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய தன்மை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி வந்து சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த பாக்டீரியல் தொற்றா இருந்தாலும், ஈவன் அம்மை மாதிரியான வைரல் தொற்றுகள் கூட சின்ன வெங்காயத்துக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒவ்வொரு நாளும் அப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா உரிச்சு அதை பயன்படுத்தணுங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வில்வ இலை. நார்மலா நம்மளுடைய கோயில்களில் கொடுக்கக்கூடிய எந்த வகையான வில்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 வில்வ இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே இந்த கருப்பை புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி கொடுக்கும் வில்வம். அடுத்து பார்த்தோம்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய்க்கு வந்து ரணங்களை ஆற்றும் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சீல் கட்டிகள் இந்த மாதிரி உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் விளக்கெண்ணெய்க்கு இருக்கு. அப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். எப்போ பீரியட்ஸான அந்த 5 நாட்களில் மதிய உணவில் 5 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 வில்வ இலைகள் சேர்த்து கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மசிச்சு, வெந்த பிறகு நல்லா மசிச்சு உணவோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம்.